கனடிய தேசத்திலே அண்மையிலே பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடைத்தேர்தல் ஒன்றினை எதிர்பார்த்திருக்கின்றது ஒன்றாரியோ ரூச்பாக் தொகுதி. இந்த இடைத்தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கணிசமான வேட்பாளர்களில் இன்று லங்காஸ்டரியின் 24 செவ்விகளோடு குறிப்பாக தமிழ் மக்களால் மிகவும் நன்கு பரிச்சயமான ஒருவர் என்றே குறிப்பிட வேண்டும். கல்விச்சபை, அதாவது கல்விச்சபை உறுப்பினர் இருவருள் ஒருவராக இருக்கக்கூடியவர் அத்தொகுதியிலே. அதே போன்று தமிழ் மரபு திங்கள் இன்று தமிழர்களுக்கான அடையாளமாக கனடிய தேசத்திலே பலராலும் பேசப்படுகின்ற தமிழ் மரபு திங்களை உருவாக்கியதில் முதன்மையானவராகவும் முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய நீதன் சான் அவர்களை லங்காஸ்டரியின் 24ஓடு இணைத்திருக்கின்றோம். இவர் புதிய ஜனநாயக கட்சியின் சார்பிலே அதாவது கனடா ரூச்பாக் இடைத்தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார். அந்த தேர்தலினுடைய தன்மைகள் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனங்களை அவர் எப்படியான வகையிலே எதிர்பார்க்கின்றார் தேர்தலுக்கு தயார்படுத்தலுக்காக, இப்படிப்பட்ட வினாக்களோடு எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் நீதன் சான். வணக்கம் தமிழரசு அவர்களே. வணக்கம் லங்காஸ்டரியினர்களே. குறிப்பாக ஒரு இடைத்தேர்தலிலே நீங்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கட்சி உங்களை இத்தேர்தலில் நிறுத்தியமைக்கான பிரதான காரணம் என்ன? நிச்சயமாக இந்த இதே தொகுதியில் நான் 2 தடவைகள் ஏற்கனவே 28 வருடங்களாக இந்த தொகுதியில் ஒரு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார். அவரோடு கடுமையான போட்டிகள் புதிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கடந்த 2 தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டி போட்டு வந்தேன். மிகவும் சொற்ப வாக்குகளால் தான் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தோம். அவை பல ஆண்டு காலங்களாக தமிழ் சமூகத்துக்காகவும் வேற்றின சமூகத்துக்காகவும் பல்வேறு விதமான பணிகளை இந்த தொகுதியிலும் ஒன்டாரியோ முழுவதும் செய்து வருவான் என்ற வகையில் என்னை கட்சி வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒன்டாரியோ முழுவதும் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்த தொகுதியில் மட்டும்தான் இந்த இடைத்தேர்தல் இடம்பெற்றாலும் இந்த இடைத்தேர்தலின் முடிவு எதிர்வரும் தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அனைவராலும் இங்கு கருதப்படுவதனால் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமையும். இந்த வகையில் இந்த தொகுதியில் பல ஆண்டு காலங்களாக 16 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்து வருவானும் இந்த தொகுதியில் வாழ்ந்து வருவானும் என்ற வகையிலும் தமிழ் சமூகத்தின் ஆதரவை பெரிய அளவிலும் வேற்றின சமூகங்களோடும் பல பணிகளை செய்தவர் என்ற வகையிலும் இந்த கட்சி என்னை ஆதரித்து என்னை இந்த வேட்பாளராக இந்த போட்டியில் இறக்கியிருக்கின்றது. அதாவது நீங்கள் வெற்றி பெற்றால் ஒன்றாரியோ மாநிலங்களவையில் இடைத்தேர்தலிலே வெற்றி பெறுகின்ற ஈழத்தமிழர் அதற்குரிய பெருமை உங்களையே சாரும். அவ்வாறு அதாவது உங்கள் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அந்த வெற்றி வாய்ப்பின் மூலம் நீங்கள் எப்படியான திட்டங்கள் அல்லது செயற்பாடுகளை ஈழத்தமிழர் முன் சேர்க்க வேண்டும் என நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக 10 வருடங்களுக்கு முன்பாக கனடா முழுவதுமே முதலாக தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்வார்கள், தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக முதலாக நானும் திரு லோகன் கணபதி அவர்களும் 10 வருடங்களுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஒரு கல்விச்சபை உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதன் பின்பு ஒன்டாரியோ கனடா முழுவதும் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளின் தலைவர், பிரசிடென்ட் சொல்லுவோம், இங்கே தலைவராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. முதலாக ஒரு தமிழராக கனடா முழுவதிலும் ஒரு பிரதான கட்சியின் தலைவராக வரக்கூடிய தமிழ் கெனடியன் என்ற வகையில் அவ்வாறு பல்வேறு காலகட்டங்களில் மக்களின் பேராதரவோடு பல தடைகளை உடைத்து அவ்வாறான மைல்கல்களை மக்களின் ஆதரவோடு மக்களுக்காக செய்யக்கூடியதாக இருந்தது. அதன் மூலமாக பல சேவைகளை செய்யக்கூடியதாக. அந்த வகையில் இப்பொழுது வரக்கூடிய சந்தர்ப்பம் 4 நாட்களில் இடம்பெறுகின்ற தேர்தல் செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழர்களோடு இணைந்து இன்னொரு மைல்கல்லை நான் எட்டக்கூடியதாக தமிழர்களின் முதல் மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அந்த வகையில் பல சேவைகளை தமிழர்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். தமிழர்களுக்கு மட்டுமில்லை, இங்கு வாழ்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் போக்குவரத்து சேவைகளை விரிவு செய்தல், விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்கள். இப்பொழுது இங்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வு மிக மிக அதிகமாக கூடிக்கொண்டு போகின்றது. வாகன காப்புறுதி போன்ற அன்றாட செலவுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வேலை வாய்ப்புகளும் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு சமூக சேவையாளராக ஒரு புதிய ஜனநாயக கட்சியின் கொள்கையின் அடிப்படையில் அவ்வாறான விடயங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். போக்குவரத்து சேவை விரிவாக்குவது, அதைவிட இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிப்பது போன்ற விடயங்களை செய்யக்கூடியதாக. இங்க இருக்கக்கூடிய சுகாதார சேவை உலகிலே பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒன்று என்று சொன்னால் யூனிவர்சல் ஹெல்த் கேர்ன்னு சொல்லுவோம். வேலை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார ஆரோக்கிய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் சில விடயங்கள் இப்பொழுது சரியாக கவனிக்கப்படாமல் அந்த நாங்கள் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய விடயங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறான விடயங்களை திருத்துவதற்கும் அதற்காக குரல் கொடுப்பதற்கும் முக்கியமான சேவைகளை எங்கள் சமூகத்துக்கு செய்வதற்கும் நான் ஒரு இளைஞர் முன்னேற்ற பணிப்பாளராக முன்பு கடமையாற்றிருக்கேன். ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறேன். இந்த கனடிய மண்ணிலே கல்வி சபை உறுப்பினராக பணியாற்றியிருக்கேன். இந்த தொகுதியில் வாழ்ந்து வருகிறேன் எங்கள் குடும்பத்தோடு.
அவை அந்த வகையில் பல சேவைகளை செய்யலாம். இதற்கப்பால் தமிழர் என்ற வகையில் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, அதாவது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மனித உரிமை பிரச்சனைகளுக்காக பல ஆண்டு காலங்களாக குரல் கொடுத்து வருகிறேன். அது எந்த துறையில் இருந்தாலும் அல்லது எந்த பதவியில் இருந்தாலும் ஒரு தமிழ் கெனடியன் என்ற வகையில், கெனடியர் என்ற வகையில் கனடாவுக்குரிய சேவைகளையும் தமிழர்களுக்குரிய சேவைகளையும் செய்து கொண்டு, அதே வேளையில் ஒரு தமிழர் என்ற வகையில் தாயக பிரச்சனை சம்பந்தமான விடயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். தமிழர்களின் அடையாளம் சம்பந்தமான, மொழி, இனம் சம்பந்தமான, வரலாறு சம்பந்தமான விடயங்களில் அதிக அக்கறையோடு செயல்பட்டு வருகிறேன். அவ்வாறான விடயங்களையும் ஒரு தலைமைத்துவத்தில் மூலமாக இன்னும் அதிகமாக, இப்பொழுது செய்து கொண்டிருப்பதை இன்னும் அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது தமிழ் மரபு திங்கள் என்கின்ற ஒரு பதத்தினை அடையாளப்படுத்தியதில் முதன்மையானவர். ஈழத்தமிழர்களோடு அளவுக்கு அதிகமான ஈடுபாட்டோடும் வேலைகளோடும் வேலை திட்டங்களோடும் உங்களுடைய பயணங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதன் நீட்சியாக இன்று ஈழத்தமிழர்கள் பல்வேறுபட்ட இன்னல்கள், அதாவது இது பெரிய சாதனை என்று சாதனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்பதை விட தெளிவுபடுத்தல்கள் என்பது இன்று கனடிய தேசத்தில் பல்வேறுபட்ட இன்னல்களுக்குள் ஈழத்தமிழினம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய தொகுதியில் கணிசமான தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அன்றாடம் அனுபவிக்கின்ற துயரங்கள் அல்லது கஷ்டங்களிலிருந்து மீட்சி பெறுவதற்கு உங்கள் அதிகாரத்துக்குட்பட்டு ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா? திறம்பட்ட கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை சொல்கின்றீர்களா? நிச்சயமாக. அதாவது உங்களுடைய தொகுதி ஆமாம், கனடாவில் இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நான் முதலில் கூறப்பட்டது. நானும் இந்த தொகுதியில் வாழ்கின்ற ஒரு தமிழன் தான். எனது குடும்பத்தை, எனக்கு மனைவி, எனது 2 பிள்ளைகளோடு இந்த பகுதியில் தான் வாழ்ந்து வருகின்றேன். எனது குடும்பத்தை இங்குதான் என் பிள்ளைகளை வளர்த்து வருகின்றேன். இந்த வகையில் போக்குவரத்து சேவைகள் மிக குறைவான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கின்றது. வேலைக்கு செல்பவர்கள் சில வேளைகளில் ஒரு நாளைக்கு 3-4 மணித்தியாலங்களை போக்குவரத்திலே செலவிட வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஆகவே போக்குவரத்து சேவை விரிவுபடுத்துவது எல்லா தமிழர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உதவும். பல தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான பொருள் செலவிலே பட்டப்படிப்பை முடித்து உதவி செய்திருக்கின்றார்கள் பெற்றோர்கள். ஆனால் பிள்ளைகள் பட்டப்படிப்பை முடித்த பின்பு அவர்களது திறமைக்கும் அவர்கள் படித்த படிப்புக்குரிய வேலைகளின் கிடைப்பது கடினமாக இருக்கும் பொழுது அவர்கள் அடிப்படை சம்பளத்திலோ அல்லது வேலை இல்லாமலோ தவிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீடுகளில். அவை அந்த மாதிரியான விடயங்களை மக்கள் சந்திக்கும் பொழுது பேசுகின்றார்கள். அவை வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது, ஸ்காப்ரோ பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல எல்லா இனத்தவர்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கு திட்டங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதாவது அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளில் முதன்மைப்படுத்தப்படும் ஸ்காப்ரோ பகுதிக்கு நிதி வழங்கப்படும் பொழுது அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் புதுக்குடிவரவாளர்கள் வெளிநாடுகளில் திறமைகளை வேலை செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய புதுக்குடிவரவாளர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது. நான் கூறியது போல அந்த ஆரோக்கிய சுகாதார சேவைகளுக்குரிய அதிகமான ஸ்காப்ரோவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் கட்டப்பட்ட கொள்வனவுக்கு அதிகமாகவே பணியாற்ற வேண்டிய தேவையில் நெருக்கடியில் இருக்கின்றார்கள். அதற்குரிய நிதி வசதிகளை ஒரு உரத்த குரலிலே பலமாக அதற்குரிய குரலை கொடுத்து பெற்றுக்கொள்வது. அவற்றை விட நான் கூறியது மிக மிக பெரிய பிரச்சனையாக ஸ்காப்ரோ வாழ்கின்ற தமிழர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய மின் கட்டணமும் வாகன காப்புறுதி கட்டணமும் அதிகமாக இருப்பது. மின்சார கட்டணம் எல்லா பகுதியிலும் ஒன்றாரியோவில் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. கடந்த 4 வருடங்களில் இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்த பின்பு 4 வருடங்களில் பீக் டைம் சொல்வார்கள், அந்த அதிகமாக கட்டணம் விடப்படுகின்ற நேரத்தில் 50% மேல் கட்டணங்கள் கூடியிருக்கின்றது. அவை இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எங்களது குடும்பங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கியிருந்தது. வாகன காப்புறுதி அதிகரித்துக் கொண்டு போவதனால் அது வாகன காப்புறுதி இங்கே நிச்சயமாக எடுக்க வேண்டிய ஒன்று, கட்டாயமாக எடுக்க வேண்டிய, அது கட்டாயமாக எடுக்க வேண்டிய ஒன்று கூடிக்கொண்டு போவதனால் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி போன்றவை இதை அன்றாடம் எமது சமூகமும் வேற்றின சமூகம் எல்லா சமூகங்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவை இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்கள், இவற்றுக்குரிய அரசாங்கத்தின் மூலம் அழுத்தம் கொடுத்து அவற்றை மாற்றி அமைப்பதற்கான திட்டங்கள் பல விரிவாக நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் தகவல்களை. அவற்றைத்தான் முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலில் நாங்கள் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கனடாவிலேயே இந்த இடைத்தேர்தல் மிகவும் ஒரு சவால் மிக்கதொரு தேர்தலாகவே கணிப்பாளர்கள் மத்தியில் அவதானிக்கப்படுகின்றது. அந்த வகையில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய மக்களிடம் உங்களுடைய கருத்தாக நீங்கள் எதனை பதிவு செய்ய விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக ஸ்காப்ரோ ரூஜ் ரிவர் தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அது கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பொதுவாக கூறக்கூடியது ஒன்று என்னவென்றால், கடந்த 20 வருடங்களாக உங்களோடு சமூக, கலாச்சார, கலை மற்றும் அரசியல் பணிகளிலே தொடர்ந்து இயங்கி வந்திருக்கின்றேன். உங்களோடு இணைந்து பல செயல் திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்கள் பல வெற்றிகளை அடைந்து சென்று கொண்டிருக்கின்றது. 10 வருடங்களுக்கு முன்பு உங்கள் பேராதரவோடு கனடாவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அரசியல் பிரமுகராக. அதற்கு பின்பு உங்கள் பேராதரவோடு ஒரு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்.
தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். உமது சமூகம் எனக்கு காட்டிக் கொடுத்த, எனக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான விடயங்கள் விடாமுயற்சி, கடின உழைப்பு. அந்த விடாமுயற்சி கடின உழைப்போடு வீழ்கின்ற பொழுதெல்லாம் எழுந்து, அதாவது வெற்றிகளை அடைந்திருக்கிறேன், அதே நேரம் தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றேன். தோல்விகளை கண்டு தளர்ந்து விடாது, துவண்டு விடாது. நான் தொடர்ந்து எழுந்து மக்களோடு மக்களாக நூற்றுக்கணக்கான தொண்டர்களோடு இந்த தேர்தலை மீண்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த தேர்தலிலும் உங்கள் ஆதரவை தந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்னொரு வரலாற்றை படைக்க முடியும். வரலாற்றை படைப்பது மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் சமூகத்துக்கு தேவையான பல விடயங்களை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல்களில் வெற்றியடைந்த போது நான் செய்த பணிகள் எல்லா மக்களையும் சென்றடைந்த, எல்லா இனத்தவர்களையும் சென்றடைந்து அவர்கள் ஒரு பெருமையாக ஒரு தமிழ் கனடியரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் உங்களது நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே எனது சேவைகளை செய்வேன் என்று கூறிக்கொள்கிறேன். உங்களது ஆதரவை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். லங்காஸ்ரீ 24 இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட சிரமங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு அவர்களே. நன்றி லங்காஸ்ரீ 24 நேர். வணக்கம்.